இல்ல 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 பிளேயர் பெனிஃபிட் மட்டும் தான் உங்களுக்கு சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க இல்ல அதான் சேர்த்து ஒரு முடிவு பண்ணலாம். இல்ல வந்ததுன்னா ஆளாளுக்கு தனித்தனியா எல்லாம் பண்ணாங்கன்னா அப்புறம் இந்த மீட்டிங் அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிட்டு என்ன பண்றதுன்னு பார்த்துட்டு கேரளாக்காரங்க 26 பேரை பேன் பண்ணாங்கன்னு அண்ணே சொல்றாரு. இதுல ஒரு மேட்ச் ஆட் வந்து நம்ம பேர் ஒரு 10 பேரை பேன் பண்ணிடுறாங்க. அவனோட வாழ்வாதாரம் ஏன் சார் 9 பேருக்கு இருக்கு ஒருத்தர் கூட ஏன் சார் இருக்கு யாரும் கேள்வி கேட்டீங்க? 40 வருஷம் வளர்ந்தீங்க. இது அதாவது என்ன சொல்றா ஒருத்தர் கூட எடுக்காத ஒரு டீமுக்கு வந்து இவ்வளவு பேசுறீங்க. நாம வந்து அதே மாதிரி வருஷத்துக்கு 40 மேட்ச் கொடுக்கறதுக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம பசங்க 40 டோர்னமெண்ட் கூட்டிட்டு போறதுக்கு பேசிட்டு இருக்கோம். அவ்வளவு தூரம் செலவு பண்ணி 30,000 ஐஎஸ்பிஎலுக்கு இந்தியா கப்புக்கு யார் வேணாலும் போலாம். ஓகேங்களா? அது கிடையவே கிடையாது. ஆனா இந்த ஒரே சொல்றதுன்னா இது வந்ததுன்னா ஒரு 4 நாளைக்கு நடந்து அதே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதனால இந்த இந்த இது நடந்தது வந்ததுன்னா நமக்கு ஒரு 43 டோர்னமெண்ட் பெரிய பெரிய டோர்னமெண்ட் வந்ததுன்னா நடக்குது. அதுக்கு வந்தது நம்ம தமிழ்நாட்டு மூலமா நம்ம மூலியம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்க. இல்ல இல்ல இதெல்லாம் பண்ண முடியாது அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா விட்டுறலாம். ஓகேங்களா? அதுல வந்து என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டு போயிடலாம். மீன் டைம் நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கலாம். கூப்பிடலன்னு உங்களுக்கு தெரியுமா? கூப்பிட்டாங்கன்னு நானும் சொல்றேன். யாரு நான் வரலன்னு சொல்லிட்டேன். இப்பதான் போயிட்டு வந்தேன். நான் போலீங்க இந்த கடைக்கு நான் சொன்னது இந்தியா கப்புக்கு ஒரே பொசிஷன் பண்ணுவோனே நான் தான் வரேன்னு சொன்னேன். அவர் என்ன அண்ணா நீங்க ஒரு ஸ்பான்சர் பண்ணணும் கூட மெசேஜ் பண்ணுவாங்க. ஒரே நிமிஷம் போகலன்னு சொல்றேன். நீங்க கேட்டுக்கலாம். அதே மாதிரி எனக்கு தெரியாது நீ போறீங்க நீங்க போறீங்க எனக்கு தெரியாதுல்ல. நீங்க போறீங்க இதுதான் நான் தள்ள பண்ணேன். போனா பிளேயருக்கு என்ன பெனிஃபிட்? பொதுவா என்ன பண்ணலாம்னு பேசுறேன். பொதுவா என்ன பண்ணலாம்னு சொல்றா. நான் நேஷனலுக்கு என்னன்னு எழுதி கொடுத்து சொன்னாரு. இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு உள்ள போறோம். அதெல்லாம் அவங்க தினை வெளிய கொடுக்க முடியாது பிரசாத். நான் ரொம்ப தெளிவா கேக்குறேன். நீ வந்து அதினா நீ ட்ரை பண்ணு. கிடைச்சிருச்சு. ஓகேவா? நீ போனா என்ன பொசிஷன் அவங்க வந்து நீ டிபெண்ட் பண்றனா 40 மாவட்டத்துல ஒருங்கிணைச்சு பண்ணிருக்கீங்க. தனிப்பட்ட மட்டும் நீங்க 4 பேர் தனிப்பட்ட மட்டும் பண்ணுங்க. யாரும் 4 பேர் பண்ண முடியும். இல்ல நேஷனல் மேட்ச் போறனால பேருக்கு என்ன பெனிஃபிட்னு ஒரு நல்ல கேள்வி கேட்டாரு. நான் அதுக்கான பதில் மட்டும் நான் சொல்றேன். நேஷனல் டோர்னமெண்ட் போறனால தமிழ்நாட்டு பிளேயர்ஸோட ஃபேஸ் விசிபிலிட்டி அங்க கிடைக்கும், நிறைய கிடைக்கும். இப்ப பாபுக்கு எப்படி பிஜிபி சான்ஸ் கிடைச்சு? கண்டபாணி என்ன இந்தியா கப் கூடி அந்த வீடியோ யார் பாத்தீங்க யார் பார்க்கலன்னு தெரியல. பாபுக்கு எப்படி பிஜிபி சான்ஸ் கிடைச்சு? பிஜிபிங்கிறது பெங்கால்ல இருக்க தனிப்பட்ட பிரீமியர் லீக். ஒரே ஒரு பிளேயர் மட்டும் தான் தமிழ்நாடு இந்தியால இருந்து வெளியில எடுக்க முடியும். பெங்காலை தவிர்த்துட்டு வெளியில எடுக்க முடியும். அப்படின்றப்போ தமிழ்நாட்டுல இருந்து ஒரே ஒரு பிளேயர் மொத்த வாட்டி போயிருக்கான் பெங்கால் டோர்னமெண்ட்டுக்கு. அந்த விசிபிலிட்டி எப்படி கிடைச்சிச்சு? இந்தியா கப்ல பார்த்து அந்த அன்னைக்கே நம்ம பள்ளியில கான்டாக்ட் பண்ணி அந்த அன்னைக்கே பாபுவோட நம்பர் வாங்கி அப்படி போய் விளையாண்டது தான் பிஜிபி. ஓகேவா? சரியா? பெங்கால் அவனுக்கு என்ன பெனிஃபிட் வந்தாலும் கேக்குறேன். அவனுக்கு என்ன பெனிஃபிட்? நான் சொல்றேன். அதான் சொல்றேன். வெயிட் பண்ணுங்க. அவனுக்கு என்ன பெனிஃபிட் கேக்குறீங்கல்ல? இப்ப நாட்டுல போய் விளையாடுறனால அவனுக்கு நல்ல பேமெண்ட். அந்த பர்టిక్యులர் பீரியட்ல ஒரு வாரம் 10 நாள் விளையாடுறது மட்டும் நல்ல பேமெண்ட்.
அதுல இருந்து இப்ப 3 மாசம் சீசன் சொல்லுவாங்க. அத 3 மாசம் விளையாடுற சான்ஸ் அவனுக்கு வந்திருக்கு. ஆனா இன்பிட்வீன்ல அஸ்வின் சார் கால் பண்ணி கேட்டு அவன் பேர் அண்ணா நான் சொல்லி முடிச்சிடறேன், நான் இவ்வளவு நான் எதுவுமே நான் பேசவே இல்லை. அஸ்வின் சார் எல்லாம் கால் பண்ணி கேட்கும்போது நான் பாபுவோட பேரை சொன்னேன். பாபுவோட பேர் சொல்லும்போது அவர் கூப்பிட்டு கேம்ப்ல போட்டு அவர் வந்து செக் பண்ணி பார்த்தாரு, நல்லா போட்டான். அங்க உள்ள பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கனால நீ ஐஎஸ்பிக்கு அப்ளை பண்ணாதா, நீ வந்து இந்தியா கப்புக்கு ஐஎஸ்பிக்கு அப்ளை பண்ணாத, வேற எந்த டோர்னமெண்ட் ஆடாத, பிஜிபி மட்டும் ஆடிட்டு வந்து தனிப்பட்ட முறையில் அஸ்வினே பாபுட்டு சொன்னது. நம்பிக்கையான பாபுட்ட ஃபோன் பண்ணி கேட்டுங்க. நாட்டுல போய் ஆடுறதுனால என்ன பெனிஃபிட் கேட்டீங்கல்ல, இங்க இருந்து நம்ம போறனால நம்ம பிளேயர்ஸ் கூட நான் இல்ல சொல்லி முடிக்கிறேன். இந்த வேலையை தான் எத்தனை வருஷமா செய்யணும்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம வெளியில போகும்போது நாட்டில் உள்ள பிளேயர்ஸ்க்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட் கிடைக்குதோ அந்த அளவுக்கு பெனிஃபிட் தமிழ்நாடு பிளேயர்ஸ்க்கு கிடைக்கும். இதுக்கு உள்ளே இருந்தா இந்த லெவல்ல தான் சம்பாதிக்க முடியும். அவன் டேலண்ட்டை வச்சு அவனுக்கு பை பர்த்லே அவனுக்கு கிரிக்கெட் இருக்கு, உடம்புல கிரிக்கெட் இருக்குது அப்படின்னா அவன் டேலண்ட்டை யூஸ் பண்ணி பெரிய ஆளாக வெளியே போய் ஆகணும். இப்ப பிஜேபியில் ஆடுறான், இந்தியா கப் ஆடுறான்னா அங்க இருக்கிற பிளேயரை அவன் பார்ப்பான். இந்தியா கப்போ இல்ல வந்து ஐஎஸ்பி பிளேயரோ பார்ப்பான். அப்ப சொல்லுவான் இவன் நல்லா போடுறான் அப்படின்னு. அப்போ அவன் ஐஎஸ்பியில் செலக்ட் ஆகி ஆக்ஷன் டேப்ல போய் உட்கார்ந்தா 4 பேர் அவன் ரெக்கமெண்ட் பண்ணுவான். அப்பதான் அவனுக்கு பேஸ் 3 லட்சம் கிடைக்கும். இந்த மாதிரி ஐஎஸ்பி மட்டும் கிடையாது, எக்கச்சக்க டோர்னமெண்ட் இந்தியா உருவாகிட்டு இருக்கு, உருவாக போகுது நிறைய இருக்கு. இதுக்கு தமிழ்நாட்டுல இருந்து தமிழ்நாட்டை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி நாட்டுக்கு போய் அடிக்கடி மேட்ச் ஒரு டீம் விளையாடணும். அதுக்கான பிளேயர்ஸ் நம்ம அடிக்கடி தேர்வு பண்ணணும். ஒரு குறிப்பிட்ட 10 பேர் மட்டும் போகாம எல்லா மாவட்டத்துல இருக்கான பெருசுலயே வரணும். அதுக்கான செலக்ஷன்ஸ் டிரான்ஸ்பரண்டா நடக்கணும். இதெல்லாம் சொல்லி எஸ்எம் வர சொல்லி கொடுத்தா நாட்டுல போய் விளையாடுற ஒரு பேருக்கு என்ன பெனிஃபிட் கேட்டாங்க. நாட்டு பிளேயர்ஸ் ஒரு வருஷத்துக்கு 12 ல இருந்து 20 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கணும் மினிமம். எக்கச்சக்க டோர்னமெண்ட்ஸ் அங்க போயிட்டு இருக்கு. ஆனா பிளேயர்ஸ் அடங்கி இருக்கு. 8 ல இருந்து 10 ஓவர் தான் கொடுக்குறாங்க. வெரி லிமிட்டட் ஓவர்ல 1 ஓவர் 2 ஓவர் தான் போடுறதுக்கு சான்ஸ். 6 பால் 12 பால் தான் போடணும். T20லயே ஐபிஎல்லையே 4 ஓவர் 24 பால் போடுற பவுலர் தான் இன்னைக்கு கிராக்கிங். எவன் வேணா தூக்கி கொண்டு ஆக்ஷன்ல போற ஐபிஎல்ல அவன் ஜஸ்ட் இன்ஸ்டாகிராம்ல பால் போட்டு அவன் வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்து போட்டு அவன் கொடுப்பேன். இன்னைக்கு வந்து சென்னையிலயும் பெங்களூர்லயும் ட்ரையல்ஸ் கூப்பிட்டுருக்காங்க. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எல்லா இடத்துலயும் இருக்குது. ஆனா தமிழ்நாட்டுல இல்ல. ஏன் இல்லைன்னா நம்ம இதுக்குள்ளே விளையாடிட்டு வெளியே போகல, விசிபிலிட்டி இல்ல. அதை நான் செஞ்சேன். ஒருத்தர் வந்து என் ஹெல்ப் கேட்கும்போது நீங்க பண்ணுங்க பாய், இவங்க கிட்டேயும் நான் அதை தான் சொன்னேன், இவங்க கிட்டேயும் நான் அதை தான் சொன்னேன். உங்க கையில இருக்குதுன்னா எனக்கு சந்தோஷம். இந்த வார்த்தையை நான் சொன்னேன். உங்க கையில இருக்குதுன்னா எனக்கு சந்தோஷம், நீங்க இறக்கி பண்ணுங்கண்ணே. ஆனா எனக்கு தமிழ்நாடு லெவல்ல ஒரு அர்த்தம் இருக்கு. இல்ல பிளேயர் பெனிஃபிட் மட்டும் தான் உங்களுக்கு சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க இல்ல எதுவுமே பேசுறேன். கொஞ்ச நேரத்துக்கு எனக்காண்டி எதுவும் பேசாதீங்க. நான் விளக்கம் கொடுத்துறேன். ஒரு 4 அலிகேஷன் நீங்க எதுவுமே பேசாதீங்க. நான் கரெக்டான விளக்கம் கொடுத்துறேன். அதுக்கப்புறம் நீங்க பேசிக்கலாம். கொஞ்ச நேரம் வந்து இப்ப ஷபி பாத்தீங்கன்னா அவர் கொஞ்சம் பொருளாதாரத்துல நல்லாவே இருக்கு. அவரால் பண்ண முடியும். அடிக்கடி நம்ம போறது கிடையாது. ஏன்னா நல்லபாளையம் ஒருத்ததான் எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. இது வரைக்கும் பின்னால் வரைக்கும் யாரும் வெளி ஸ்டேட்டுக்கு எடுத்துட்டு போகல. வெளி ஸ்டேட் தான் நார்த்துக்கு சொல்றேன், கேரளாவுக்கு பெங்களூர் பக்கத்துல இருக்க ஸ்டேட் சொல்றேன், நார்த்துக்கு சொல்றேன். ஏன்னா கேரளாவுக்கோ பெங்களூருக்கோ போறதுனால பெரிய லெவலில் நமக்கு விசிபிலிட்டி கிடைக்காது. நார்த்துக்கு போகும். இந்தியாவுக்கு போகும்போது கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபாய் செலவு. அதுக்கு சீன் வந்தா இன்னும் கொஞ்சம் பேர் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஆனா இது அடிக்கடி பார்த்துட்டு இருக்கேன் இல்ல. ஏன்னா அவர் ட்ரை பண்ண முடியல, அவர் பண்ண முடியாது, அவருக்கு ஹெல்ப் பண்றவங்க கொண்டு பண்ண மாட்டாங்க. இத்தனை காலமா தமிழ்நாடு டென்னிஸ் கிரிக்கெட் எப்படி இருக்குதோ அது இவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு கிராஸ் ரூட் பில் பண்ணி கொண்டு வந்துட்டாரோ அதுல ஏன் நம்ம வந்து ஆதரவு தெரியக்கூடாது. எத்தனையோ ஸ்டேட் இருக்கும்போது தமிழ்நாட்டையும் கூப்பிட்டு சரி நீங்க இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது இது எல்லா இடத்துலையும் இவருக்கு தான் வருது. ஏன்னா இவர் 2 வருஷமா என் கான்டாக்ட்ல இருக்காரு. இதை என்கிட்ட சொன்னார்.
இந்த மாதிரி பண்ண போறோம் ப்ரோ, நீங்க சப்போர்ட் பண்றீங்களா கேட்கறானே, கண்டிப்பா நான் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிடுங்க. ஓகேவா? பொது வழியில நான் மன்னிப்பு கேட்கிறேன். நான் பிரசாத் ஓகே நான் சொல்லல. ஏன் சொல்லலைன்னா ஆல்ரெடி இதே மாதிரி விஷயங்கள் நிறைய நடந்துச்சு, எதுவுமே நடக்கல. அதனாலதான் யார் சரி பண்றவங்க பண்ணட்டும், யார் பண்றவங்க நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ பிரசாத் என்ன சொல்ற அப்படின்னா, நம்ம பிளேயர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஸ்பி இதில் வாய்ப்பு கிடைக்காம போகுது அப்படின்னு சொல்றாரு. நாங்கள் என்ன சொல்றோம்னா, நம்ம இன்னும் அந்த அளவுக்கு போகவே இல்லை. புரியுதுங்களா நான் சொல்றது? நம்ம பிளேயர் எங்கேயுமே தெரியல. ஓகேவா? அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம இந்த மாதிரி வெவ்வேறு கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குது, நம்ம போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயும் இந்த மாதிரி லெவலான பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொண்டுட்டு வரலாம் அப்படிங்கிறத இது பண்ணிட்டு இருக்கோம். அப்படிங்கிறத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குது. எல்லாரும் போயாச்சு. நீங்க தானே சொன்னீங்க நீங்க தான் நம்ம பிளேயர் என்ன பண்ணிட்டே இருக்கீங்க? நம்ம பிளேயர்லாம் சொல்றோம் ஒரே நிமிஷம் நீங்க தானே சொன்னீங்க இப்போ இந்தியா கப்ல இருந்து எனக்கு அழைப்பு கொடுத்தாங்க. அப்புறம் தான் வளரலன்னு சொன்னீங்க. என்ன இந்தியா கப் பத்தி இப்பதான் நம்ம எல்லாமே ஒரே நிமிஷங்க. வளரலைன்னா வெறும் நம்ம இண்டிவிஜுவலா தாங்க கூட்டிட்டு போறோம். அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, உஸ்மான் பட்டேல் வந்து இந்தியா லெவல் பிளேயர். உஸ்மான் பட்டேலுக்கு வந்து வர இந்த மாதிரியான இதுல பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது உஸ்மான் பட்டேலுக்கு அந்த லெவல்ல இருக்க வேண்டிய பிரச்சனை. இப்போ நாம வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தே வெளியே போகணும். நம்ம வந்து அது என்ன நாங்க தான் முதல்ல சொல்லிடுவேன். காத்து நீங்க கேக்குறீங்க நான் சொல்றேன். நான் தெளிவா சொல்லிட்டேன். நான் சொல்றது காத்து நீங்க கேக்குற நான் சொல்றேன். நான் தெளிவா சொல்லிட்டேன். இந்த டோர்னமெண்ட்டுக்குமே வெளியில நம்ம போற டோர்னமெண்ட்டுக்கு சம்மந்தமே இல்லை. நம்ம போலாம். ஓகேவா? அதையே உருவாக்குறது சொன்னாங்க. ஸோ புரியுது. இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மாதிரி நம்ம வெளியில போறதுக்கு இங்கே அசோசியேஷன் மூலமா கூட்டிட்டு போறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. 30 டோர்னமெண்ட் பெரிய டோர்னமெண்ட் நடத்த போறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட்டே அலௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு தான் நம்ம போலான்னு இருக்கோம். இது என்னங்கிறாங்க உடனே வந்து நம்ம ஐஎஸ்பிஎல். இப்போ ஐஎஸ்பிஎல்ல நம்ம யாரையுமே எடுக்கல. அது யாருக்கு கேள்வி கேட்டோம்? உண்மையா இல்லைங்களா? அப்ப நம்ம வந்து நிறைய டோர்னமெண்ட் ஆடுறா. தமிழ்நாட்டிலேயும் நல்ல டோர்னமெண்ட் ஆடுறாங்க. அது எல்லாம் பெரிய நல்லா அந்த வழக்கு மாதிரி நம்மளும் வந்து உருவாக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே வந்துடும். ஸோ அதுக்கு எப்படி பண்ணலாம்? எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம். நீங்க சொல்றீங்க பொறுப்புல இருந்ததுன்னா என்னென்ன பார்த்துக்கலாம், மாற்ற சொல்லலாமா, மாற்றலாம், அந்த மாதிரி பேசுங்க. அதுதான் ஒரே விஷயம் கடைசியா பேசி முடிச்சுக்கிறேன். அதாவது இந்த கூட்டம் வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து செய்யணுங்கிற விஷயத்துக்காக தான் வந்து ஏற்பாடு பண்ணது. ஆனா வந்ததுல இருந்து நம்ம நண்பர்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து இது பண்ணது தவறுங்கிறத தான் சுட்டி காட்டிட்டு இருக்கிறாங்க. கடைசியா ஒரு முடிவு வந்திருக்காங்க. அந்த முடிவை மட்டும் சொல்லுங்க, பரிசீலனை பண்ணுவோம். இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்களையும் பரிசீலனை பண்றேன். ஒரு 1-2 நாட்கள் வந்து 1-2 நாட்கள்ல வந்து எந்த தகவல்களும் வேண்டாம். இப்பவே எல்லாமே எடுத்த இடத்துல அடுத்த இடத்துல முடிவு எடுக்க முடியாது. ஒரு விஷயத்த சொல்லுங்க, அதை பரிசீலனை பண்ணி 1-2 நாட்கள் தயவு செய்து ஒவ்வொருத்தரும் எழுந்திருச்சு உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. அசோசியேஷன் ஆரம்பிச்சிருக்கிறோம், நல்ல விஷயத்துக்காக தான் பண்ணிருக்கோம். எல்லாத்துடைய மாவட்டத்தில் இளம் வீரர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். கண்டிப்பா கடைசி வரைக்கும் முயற்சி செய்வோம். எல்லா விஷயத்திலையும் பிளேயர்கள் கலந்துக்கிட்டு யாரும் தனிப்பட்ட ஒரு பெனிஃபிட்காக இந்த அசோசியேஷன் உருவாக்கல. திருப்பி சொல்றோம், எல்லாத்துடைய நல்லதுக்காக தான் இதை பண்ணியிருக்கிறோம். இதில் கலந்து தாராளமா முன்னுக்கு வரணும். நீங்க இதுல வந்து உங்களுடைய கருத்தை எடுத்து சொல்லுங்க. தாராளமா மேற்கொண்டு போங்க, நாங்க பயணிக்கிறோம் சொல்லுங்க. இல்லாட்டி இது ஆகாதுங்க அவங்க சொல்ற மாதிரி நீங்க யோசிச்சு பண்ணலாங்க அப்படிங்கிற சொல்லுங்க. ஏதாவது ஒரு கருத்து சொன்னீங்கன்னா தான் அடுத்த கட்ட முடிவுக்கு போக முடியும். சரி, ஒரு 2 நிமிஷம் தாரிக்கு ஏதோ பேசணும். கொஞ்சம் கவனிங்க. அதாவது அவங்க அந்த போன் ஆல்ரெடி நாங்கள் கன்சல்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. அது எதுவுமே கிடையாது. அவங்க டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எல்லாமே அவங்க செட் பண்ணிடுவாங்க. எங்களுக்கு டிஎஸ்பிஎல் பண்றதுக்கு ஒரு ஸ்டேட் அசோசியேஷன் வேணும். ஓகேவா? அப்போ நாங்கள் ஸ்டேட் கான்சென்ட்ரேட் பண்றோம், நீங்க டிஸ்ட்ரிக்ட் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ரெண்டுமே கொலாபரேட் பண்ணிக்கலாம்னு சொல்லி அப்படிதான் நான் ஃபோன் கால் கட் பண்ணேன். இது ஒண்ணு. அதுக்கப்புறம் நீங்க எதுவும் பேசுவாங்க. கொஞ்சம் ஒரு நிமிஷம். அதுக்கப்புறம் இன்னொன்று, இங்க வந்து சாயில பேசுறேன், எஸ்டிஎட்ல பேசுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எஸ்டிஎட்ல பேசுறீங்க, உங்க மொபைல் எல்லாருமே எடுத்து பாருங்க. தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் ஆல்ரெடி இருக்காங்கன்னு பாருங்க. ஆல்ரெடி இருக்காங்க. அவங்க ஆல்ரெடி இந்தியன் கிரிக்கெட் டெலிபால் கிரிக்கெட் அசோசியேஷனோட அப்ளிகேஷன்ல இருக்காங்க. உங்க மொபைல் எடுத்து பாருங்க, உங்க மொபைல்ல இருக்கு. ஓகேவா? அவங்க ஆல்ரெடி சாய் கூட இதுல இருக்காங்க, டச்ல இருக்காங்க. சாய்னா ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அதுல இருந்து அவங்களால கவர்மெண்ட் ஜாப் கொடுக்க முடியும். சாயில இருந்து கொடுக்க முடியும், எஸ்டிஎட்ல இருந்து கொடுக்க முடியும்.
இவங்க அந்த மாதிரி பேசியிருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க ஒத்துருப்பாங்க. நாங்க ஆல்ரெடி அந்த ப்ரொபோசலை கொடுத்துருக்கோம். மிஸ்இன்ஃபர்மேஷன் தயவு செஞ்சு பரப்பாதீங்க. ஓகேங்களா? இது நடந்திருக்கு. இதுக்கப்புறம் எதனால நாங்க ஐஎஸ்பிஎல் கூட அப்ளிகேஷன் ஆகல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அஜித்தை பர்சனலாவே தெரியும். நான் அதுக்கு செகண்ட் நான் அடுத்து வரேன். ஓகேவா? ஐஎஸ்பிங்கிறது ஒரு எல்ஐபிங்க. அது வந்து ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனிங்க. ஓகேவா? அதுல இருந்து எந்த காலத்துலயும் ஒரு பிளேயர் பெனிஃபிட் ஆகிற மாதிரி கவர்மெண்ட் ஜாப்போ எதுவுமே வாங்க முடியாது. பிளேயர் பெனிஃபிஷரியா எதுவுமே வாங்க முடியாது. பட் இந்த அசோசியேஷன் அப்படி கிடையாது. நீங்க மொபைல்ல எடுத்து பாருங்க. நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன். அந்த ஒரு ரீசனால தான் இவங்க கூட டைப் பண்ணிருக்கோம். இதுல கன்ஃபார்மா ஒரு கவர்மெண்ட் ஜாப் கண்டிப்பா கிடைக்கும். நீங்க ஸ்டேட் ரெப்ரசென்ட் பண்ணுங்க, நீங்க ரெப்ரசென்ட் பண்ணுங்க. அதெல்லாம் அடுத்து எல்லாமே கொண்டு வருவாங்க. ஃப்ரம் த பைலாலஜி சொல்லுவாங்க. ஓகேவா? அவ்வளவு பைலாலாம் நாங்க எதுவுமே கொடுக்கவே இல்லை. நீங்க அதுக்காக நீங்க இவ்வளவு விரும்பி சொல்றீங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு என்னதான் இருக்கு சொல்லுங்க. இதுக்கப்புறம் என்ன இருக்கு? இதுல உள்ள பெனிஃபிட் சொல்லிட்டாங்க. ஐஎஸ்பிஎல் இல்ல. ஐஎஸ்பிஎல் அவன் வந்து ஒரு கேள்வியே கேட்க முடியல. அவனால யாரை போய் கேட்பேன்? உனக்கு டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷன் இருந்தா அந்த கேள்வி கேட்கறதுக்கு எதையும் எடுக்கல அப்படின்னு என்ன ப்ரொஃபைல் ஷோவே பண்ணல. உன்னால கேட்க முடிஞ்சா அப்ப டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷன் இருந்தா தான் அந்த ஆபீஸ்ல நிக்க முடியும். நீ அப்பதான் கேள்வி கேட்க முடியும். நான் வருவேன் உங்களுக்கு எம்சிபி நடந்திருக்கேன். டிஸ்ட்ரிக்ட் ஆள எவ்வளவு பண்ணிட்டு இருக்கேன்.